வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஜாலியா ஜிம்கானா படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தம்போது என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதேவா ஏன் இந்த மாதிரி கதைகளெல்லாம் சூஸ் பண்ணி நடிக்கிறாரு அப்படிங்கிறது சுத்தமாக தெரில. ஏன்னா சார்லின் சாப்ளின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாரு. ரீசெண்டாக பிரபுதேவாவுக்கு வந்த நிறையா படங்கள் வந்து ஃபெயிலியராக தான் இருக்குது. அதுவும் சக்தி சிதம்பரம்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தெரில. இந்த படம் பார்க்கும்போது இரிட்டேட் தான் ஆகுது. ஏன்னா வந்து இந்த பொணத்த வச்சு அலையிற சீன்லாம் வந்துட்டு நிறையா படங்கள் தமிழ் சினிமாவில் வந்துருச்சு. A1 படமாகட்டும், இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு படம் வந்துச்சு. கருணாஸ் அண்டு விமலோட ஒரு படம். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்கும். படம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். இத பார்க்கும்போது, "டேய் விட்டுருங்கடா தயவு செஞ்சு. என்னடா படம் பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி தான் இருக்குது படம் பார்க்கும்போது. தயவு செஞ்சு பிரபுதேவா அவரு அவருக்கான வந்து ஒரு சரியான கதைய சூஸ் பண்ணி நடிக்கணும்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, நெறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பிரபுதேவா ஒரு ஆக்டிங்லாம் வந்து ஒரு சில டைம்லாம் இரிட்டேட் ஆகுது. என்னடா பண்றீங்க?" அப்படின்னு. அதுலயும் இந்த மடோனா செபஸ்டியனோட ஆக்டிங் ஆகட்டும், அதுல இருக்கிற எல்லாரோட ஆக்டிங்கும் வந்து சுத்தமா செட்டே ஆவல. என்னடா நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து டார்க் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது பயங்கர இரிட்டேட் ஆகுது. ஏ இதெல்லாம் வந்துட்டு என்னடா காமெடின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. மத்தபடி இந்த மாரி கதைகள வந்து சூஸ் பண்ணாம இருக்கிறதே நல்லதுன்னு நெனைக்கிறேன் பிரபுதேவா. நெறையா பேர் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருந்த பாடல்கள் ஒண்ணு இருக்கு. அந்த "வேலை வெட்டி இல்லாதவன் எனக்கு மட்டும் வேலை செய்வான்னு" சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல வந்து எதுக்குடா இந்த பாட்டு எடுத்தீங்க? தேவையே இல்லாம எதுக்கு இந்த சாங் வந்து இதில ப்ளேஸ் பண்ணிக்கிங்கங்கிற மாரி தான் இருக்கு. சீனுக்கும் அந்த சாங்குக்கும் சம்மந்தமே கிடையாது. தேவையில்லாம வந்து அந்த பாட்ட வைக்கணுமேங்கிறக்காக வச்ச மாரி இருக்குது. ஏதோ ட்ரெண்டிங்க்காக பண்ண மாரி தான் இருக்கு. தயவு செஞ்சு பிரபுதேவா இந்த மாரி படங்கள்லாம் வந்து நடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல கதைய சூஸ் பண்ணி நடிங்க.